ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया संशयन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. இது ராதா ஜெயந்தி கௌடிய வைஷ்ணவத்தில் ரொம்ப விசேஷ நாள். ராதா அவங்களுடைய சகிகள்லாம் பார்த்தா எல்லாம் ஒரு நாள் 2 நாள் 10 நாள் 1 மாதம் இப்படி முன்ன பின்ன பிறந்தவங்க. நேற்று லலிதா தேவியோட பிறந்த நாள் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ராதா ராணி. கிருஷ்ணருடைய 3 ஆற்றல் சந்தினி, லாதினி, இன்னொன்று சந்தினி 3 ஆற்றல் உண்டு. பகவானுடைய 3 ஆற்றல் சம்வித் அப்படின்னு பேர். சம்வித்துங்கிறது வந்து அதாவது ஒன்று வந்து பௌதிகமாக என்னென்ன கடவுள்கிட்ட நம்ம போகிறதுக்கு பௌதிகமாக நிறைய சப்போர்ட் வேணும். ஒரு பஜனை பாடணுன்னா ஒரு மிருதங்கம் வேணும், ஒரு ஆசனம் வேணும், ஒரு கர்த்தால் வேணும். நம்ம எதுக்குனாலும் அந்த பக்தி பண்ணுறதுக்கு சில உபகரணங்கள் தேவைப்படுது. அதெல்லாம் வந்து கிருஷ்ணருடைய சந்தினி ஆற்றல் அப்படிம்பாங்க. பலராமன் சம்வித்துங்கிறது ஆனந்தம், இறைவனுடைய ஆனந்தம். லாதினி அப்படிங்கிறது அவருடைய உள் வடிவம், கிருஷ்ணருடைய உள் வடிவம். அதுதான் ராதா. லாதினி கிருஷ்ணருடைய உள்ளமாகவே இருக்கிறது. அப்படி பிரகலாதன் விஷ்ணுவுடைய உள்ளமாக இருந்தார். அதனால் பிரஹ்லாத் அப்படிங்கிற பேர் வருது. லாதினிங்கிறதுடைய அர்த்தம் அதுதான். உள்ளாற்றல், உள் சக்தி, இன்டர்னல் பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ராதா பூலோகத்தில் கண்ணபிரான் வரப்போறாருனதும் அவங்க கிருஷ்ணர்கிட்ட பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. கோவர்த்தன மலை இருக்கணும், யமுனா நதி இருக்கணும், அந்த பிருந்தாவன கோலோகத்தில் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் இருந்தால் தான் நானும் வர முடியும் அப்படின்னு ராதா சொன்னாங்க. அப்படி ராதையுடைய விருப்பத்துக்கு தக்க பகவான் அதை ஸ்தாபிக்கிறார். யமுனா நதி, அந்த கோவர்த்தனம், ரஜத்தோழி, இதுகளெல்லாம் அவர் உருவாக்கி அங்கே கோலோகத்தில் என்னென்ன நடந்ததோ அது பூரா பூமியிலே நடக்கிறதுக்கு பகவான் ஏற்பாடு செய்தார். ராதையுடைய அப்பா அம்மா வந்து ரிஷபானு தேவ், கீர்த்திதா சுந்தரி, அந்த 2 பேர். ரிஷபானு இவன் வந்து குழந்தை பிரசவிக்கிற நேரம், அந்த சமயமாக வீட்டில் அப்படி சுற்றி நடந்து வர்ற போது பக்கத்தில் சின்ன குளம் மாதிரி அவங்க ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதில் ஒரு தங்கத்தாமரையில் ராதையை வந்து கண்டார். அவர் ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தையுடைய அதை பார்த்துட்டு தூரத்தில் பார்க்குறார். அப்படி ஒரு குழந்தை அதில் இருக்குது. உடனே ஒரு விழுந்து வணங்கிட்டு அந்த குழந்தைய எடுக்கலான்னு போனால் அது தவழ்ந்து அந்த அவங்க அம்மா உள்ளே இருக்கிறாங்களே, அந்த கீர்த்திதா சுந்தரி, அவளுக்கு அங்கே ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதை நோக்கி இது போகுது. அப்போ 2 குழந்தை பிறந்திருக்குமோன்னு இவர் நினச்சிக்கிட்டார். ரிஷபானு தேவி தங்கத்தாமரை, அதாவது பூமாதேவி ராதா நடந்து போகும்போது தவழ்ந்து தானே போகிறாங்க. அப்போ அது பூமியில் பட்டு ஏதாவது பாதம் நோகம், இந்த முட்டு நோகம்னு சொல்லிட்டு முட்டியில் அவங்க தவழ்ந்த இடத்துலலாம் ஒரு தங்கத்தாமரையை உற்பத்தி பண்ணாங்க. அது மேலேயே அந்த குழந்தை நடந்து போச்சு. அங்கே பிறந்திருந்தது சுபல் அப்படிங்கிற ஸ்ரீதாம் சுபல். அந்த ராதையுடைய சகோதரர்கள்லாம் அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சுபல் அப்படி பிறந்திருந்தாங்க, ஒன்று போல் இருந்தாங்க. அப்போது சூரியன் பரிசு கொடுத்து அனுப்புகிறான் குழந்தைக்கு.
அருணன் தான் அதை கொண்டு வந்தான் அந்த பரிசை. அதுக்கெல்லாம் குருவாக இருக்கிறாங்க. தனக்கு கீழே இருக்கிற சகிகளுக்கெல்லாம் லலிதா குருவாக இருக்கிறாங்க. இந்த ராதா கிருஷ்ணருடைய ஆனந்தத்திலே குறியாக இருக்கிறாங்க எப்போவுமே சதா. பகவான்கிட்ட நிறைய இசைக்கிற மாதிரி கருவிகள்லாம் இருக்குது. அதில் இந்த புல்லாங்குழல், வம்சி, இன்னும் சில இதெல்லாம் உண்டு. சின்ன சின்ன அவருடைய பொருட்கள் எல்லாம் பேர்லாம் சொல்லப்பட்டிருக்கு, கர்க சம்ஹிதாவில் இருக்குது. அதில் அந்த புல்லாங்குழலில் ஒரு குறிப்பிட்ட அந்த ராதா சம்பந்தமான ராகம் வர்ற போது அதை மகானந்தா அப்படிங்கிறாங்க. மகானந்தா ராதையுடைய உயிரே அது. அப்படி ஒரு ஆனந்தம் அதில் இருக்கு, மகானந்தம். இப்படி அவர் அந்த குழல் இசை மூலமாக ஒரு வசியம் பண்ணுறார். எல்லாம் யாரெல்லாம் தூய அன்பாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தன் பக்கம் ஈர்க்கிறார். கிருஷ்ணர்கிட்ட அன்பு இருக்கிற போது இயற்கையாகவே ஒரு நெருக்கம் கிருஷ்ணரை நோக்கி அந்த ஜீவனுக்கு உண்டாகும், ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அன்பில்லாத போது ஒரு விலகி போகிறது தான் உண்டாகும். இப்போ நல்லா பக்கத்தில் வந்தாச்சுதுன்னா அந்த மஞ்சரிகள், சகிகள், இன்னும் தூதிகள்லாம் ஒரு டீம் இருக்காங்க, தூது போகிறது. கோலோகத்தில் அவங்க தான் வாசலில் இங்கே ஜெய் விஜய் இருக்கிற மாதிரி அங்கே இருப்பாங்க. அப்படிலாம் நிறையா கோபியர்கள் இருக்காங்க. அப்போ இவங்க அளவுக்கு ஒரு நெருக்கம் வந்தாச்சுன்னா அப்போது குழல் ஓசை அங்கே காதில் விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் இயற்கையாகவே கிருஷ்ணரை விட்டு விலகணும் அப்படிங்கிற ஒரு பாவனை மனசுக்கு இருக்குது. அதனால தான் புல்லாங்குழல் வச்சு கும்பிடலாமாங்கிற சந்தேகம்லாம் வருது. குழல் தான் கிருஷ்ணருடைய ப்ளஸ், குழல் இசை. அந்த குழல் எப்படி தயாராகுது அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு அந்த துவாரத்திலையும் பகவான் குறிப்பிட்ட லீலைகளை நிகழ்த்துறார். அந்த துவாரங்கள் மூலமாக பிரம்மாவுடைய தபஸ் கலைஞ்சி போகுது. நம்ம தமிழ் பாசுரங்கள்லேயும் பெரியாழ்வார் அந்த புல்லாங்குழலுடைய சிறப்பை 10 பாடல்களில் பாடியிருக்கிறார். அதில் நமக்கு எப்படி இந்த பசுக்கள் எல்லாம் வாயும் வாழும் ஆடாமல் நிற்குதோ அதே போல் இங்கேயும் அந்த கோபியர்கள்லாம் வரைஞ்ச ஓவியமாட்டம், சித்திரமாட்டம் அப்படியே இருந்தாங்க, அசையாமல். அப்படிலாம் வர்ணிக்கிறார், பெரியாழ்வாரும் வர்ணிக்கிறார். ஆனால் நமக்கு கௌடிய சித்தாந்தத்தில் கோபியர்களே நிறைய ஆச்சரியங்களாக தோன்றி ஏராளமான கிரந்தங்களை அனுபூதியிலே கொடுக்குறாங்க. அந்த பழைய அனுபவத்தை அப்படி கொடுத்துருக்குறாங்க. நிறையா இருக்குது. ராதாராணி பற்றி, அப்புறம் ஜீவகோஸ்வாமி கோபால் சம்புல நிறையா கொடுக்குறார். கோலோகத்தில் தினமும் என்ன நடக்குங்கிறத எழுதியிருக்கிறார். கோலோகத்தை அப்படியே ஒரு வானத்திலிருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வர்ணிக்கிறார். எந்த பக்கம் யார் யார் நிற்கிறா, எப்படி அந்த லோகம் இருக்குது, அதெல்லாம் வர்ணிக்கிறார். இது ஒரு பெரிய கடல் கிருஷ்ண பக்திங்கிறது. இதில் மனசு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும், எப்படி தண்ணீர் தெளிவாக இருந்தால் ஆழத்தை பார்க்க முடியும். வாழ்க்கை பூரா சாக்கடையவே கிளறிட்டு இருக்கக்கூடாது, மேம்பட்டு வரணும். அப்படி தெளிந்த நீரோட மாதிரி மனசு மேம்படணும். ஜபம் பண்ணுறோம், பக்தி பண்ணுறோன்னா மனசில் அல்ப விஷயங்கள் வராமல் ஒன்லி கிருஷ்ண பக்தி, ராதாராணி அந்த சேவை இப்படி மேம்படணும். நாம் ஜபம் பண்ணுறது கிருஷ்ணர்கிட்ட நெருக்கம் உண்டாகத்தான். உலக விஷயங்களை பார்க்குறதுக்கும் மோப்பம் பிடிக்கிறது அதுகளுக்கெல்லாம் நாம் பக்தி பண்ணலை. அப்படி இருக்கணும்னா வேறு ஜென்ம கடவுள் கொடுக்குறாரு.
இந்த ராதா வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் பல பகவானுக்கு எப்படி 6 குணங்களோ அதே மாதிரி ராதைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எப்போவுமே பகவானோட இருக்கிறவங்க, பகவான்கிட்ட நமக்காக சிபாரிசு பண்ணுறவங்க, இப்படி சில குணங்கள்லாம் ராதைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அவங்களுடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் பல அர்த்தங்கள்லாம் சொல்லி அப்படியும் ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ ராதா வந்து நமக்கு தலைவியாக இருக்காங்க, ஆச்சாரியராக இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பண்பு ஒரு நூலளவாவது நமக்கு வரணும். இந்த நல்ல நாளில் நாம் வந்து அதுக்காக ராதைகிட்ட பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா.